ஹாய் ஹலோ மை ஃபேமிலிஸ் வெல்கம் டு மை சேனல். இப்போ தான் என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் ஹாஸ்டிவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான ஆளில் போடுங்க. நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் வந்திருக்கிற அப்டேட் பற்றி நான் பேச போகிறேன். ஆல்ரெடி மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கரை பற்றி பேசியிருப்பேன். அந்த வீடியோ லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் அந்த வீடியோவை போய் பாருங்கள். ஓகேங்களா? மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற மெம்பர்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்கிற மெம்பர்ஸில் இன்ஆக்டிவாக இருக்கிற மெம்பர்ஸ். ஓகேங்களா? ஆக்டிவாக ஐடியை மட்டும் ஆக்டிவாக வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் டாஸ்க் பண்ண மாட்டாங்க. டாஸ்க் பண்ணாமல் ஐடி மட்டும் ஆக்டிவேஷனில் வச்சுருக்கிறது. இது மாதிரி ஒரு டாஸ்க்கு 2 டாஸ்க்கு 3 டாஸ்க் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறது. இது மாதிரி ஐடிஸ் வந்து சஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஏன் சஸ்பெண்ட் பண்ண போகிறாங்கன்னா, ஒன்றும் ஒர்க் பண்ணாமல் எதுக்கு இருக்கணும்? அதனால் அந்த 3லேருந்து 0க்குள்ளே இருக்கிற அந்த டாஸ்க் பண்ணாத மெம்பர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து சஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. அது எப்போனா 3 டேஸ் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நேற்றே இந்த ஆடியோ வந்துருச்சு. என்னால் வீடியோ ரெடி பண்ண முடியாத காரணத்தினால நான் இன்றைக்கி வீடியோ ரெடி பண்ணி போடுறேன். ஓகேங்களா? இப்போ இன்றைக்கி வந்து வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே இந்த 3 டேஸ் தான் டைம் இருக்குது. ஃப்ரைடே வந்து யாரெல்லாம் இந்த 3 டாஸ்க்குள்ளே பண்ணி வச்சுருக்காங்களோ அவங்க ஐடி எல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? நான் ஒரு 3 டாஸ்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இருக்கிற மெம்பர்ஸ் வந்து இப்போ வாய்ப்பு இருக்குது, ஒரு டாஸ்க் பண்ணி வச்சுருங்க. ஒரு 4 டாஸ்க் நீங்கள் பண்ணிட்டீங்களா, அதுக்கப்புறம் உங்கள் ஐடி வந்து சஸ்பெண்ட் ஆகாது. அதுக்கப்புறம் வந்து ரெகுலராக ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்களா? சார் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆக்டிவாக இருக்கிற மெம்பர்ஸ்லாம் வந்து மோஸ்ட்லி விட்ரவல் கொடுத்துட்டு அந்த அமௌண்ட்டுக்காக தான் ஆக்டிவாக இருக்காங்க. அந்த ஒரு ரீசன் தான். இது மாதிரி தான் நம்மளும் நடந்துக்கிறோம். டாஸ்க் என்னங்க, வீக்லி 1 டாஸ்க் தாங்க. இன்றைக்கி சண்டே பண்ணிங்களா, நெக்ஸ்ட் வீக் சண்டே பண்ண போகிறீங்க. இல்லை இந்த சாட்டர்டே பண்ணிங்களா, நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே பண்ண போகிறீங்க. 1 வீக்குக்கு ஒருக்கா இருக்கிற டாஸ்க்கவே நம்மளால் பண்ண முடியலன்னா ரெகுலராக டாஸ்க் கொடுத்தா எப்படிங்க பண்ணுவீங்க? அதனால் ஒரு 3 டாஸ்க் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு 4வது டாஸ்க்கும் பண்ணிவிடுங்க. இல்லாட்டினா ஃப்ரைடே கண்டிப்பாக ஐடி வந்து சஸ்பெண்ட் ஆகும். நம்ம அடிக்கடி பூச்சாண்டி காமிக்கிற மாதிரி ஐடி சஸ்பெண்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறேன்னு தானே திங்க் பண்ணுறீங்க. இந்த மாதிரி கோளாறான கேள்விலாம் கேட்பீங்க கமெண்டில், அது எனக்கு தெரியும். அதனால தான் இப்போ நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகேங்களா? என்ன ரீசன்னா, விட்ரவல் கொடுத்துட்டு விட்ரவலுக்காக ஆக்டிவாக இருக்கிற மெம்பர்ஸ் வந்து அப்படி ஒர்க் பண்ணாமல் இருக்கிற மெம்பர்ஸோட ஐடியை வந்து திரும்ப வந்து ஆக்டிவேஷனே பண்ண முடியாது. ஓகேங்களா? அதனால தான் டாஸ்க் பண்ணிவிடுங்க. மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கில் மிஸ்டேக் பண்ணுற மெம்பர்ஸோட ஐடி கூட ஒரு 2 மந்த் வந்து ஒர்க் பண்ண முடியாது. 2 மந்த்து கழித்து அவங்க ஆட்டோ டிபேட்டாக அவங்க ஐடி வந்து ஆக்டிவேஷன் ஆகிடும். அதுக்கப்புறம் அவங்க ஒர்க் பண்ணிக்கலாம். ஆனால் டாஸ்க்கே பண்ணாமல் 1 2 3 டாஸ்க் பண்ணிவிட்டு ஆக்டிவேஷனில் இருந்து ஐடி சஸ்பெண்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த ஐடி வந்து ஆக்டிவேஷனே பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? அதனால் டாஸ்க் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி தான் டிஜிட்டல் இன்ஃப்ளூயனர், கண்டென்ட் ரைட்டர் தான். ஓகேங்களா? டிஜிட்டல் இன்ஃப்ளூயனர் அண்ட் கண்டென்ட் ரைட்டர் வந்து 10,000 மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. நீங்கள் அமௌண்ட் அதிகமாக கிடைக்கும்ன்ட்டு டிஜிட்டல் இன்ஃப்ளூயனர் அண்ட் கண்டென்ட் ரைட்டர் சூஸ் பண்ணிவிட்டு நீங்களும் ஒர்க் பண்ணாமல் இருந்தீங்களா, உங்கள் ஐடியும் சஸ்பெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரெகுலராக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட், ஓகேங்களா, அந்த கண்டென்ட்டை கொடுக்க பாருங்கள் இனிமேட்டுக்கு வந்து. அதே மாதிரி நீங்கள் டாஸ்க் பண்ணும்போது டிஜிட்டல் இன்ஃப்ளூயனர் வந்து உங்களோட டைட்டிலில் வந்து அந்த பே மோட் கீவேர்ட்ஸ் அந்த டேக் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், 3 டேக். பே மோட் ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் 3 டேக் கொடுத்துருப்பாங்க. அந்த டேகை நீங்கள் வந்து டைட்டிலில் மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். சார் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. இந்த டேகை வந்து உங்கள் டைட்டிலில் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? கண்டென்ட் ரைட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை வந்து மேக் பண்ணி போட பாருங்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து டைட்டில் வந்து பேமெண்ட் அந்த கொடுக்க தேவையில்லை. ஓகேங்களா? அதனால் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை மேக் பண்ணி போடுங்க. இன்னமேட்டுக்கு வந்து ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஓகேங்களா? உங்கள் கண்டென்ட் வந்து ஒர்த்தாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் அப்படியே ஐடியை வந்து சஸ்பெண்ட் பண்ணிவிடுவாங்க. வேகலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஏதோ 1 or 2 மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துட்டு 1 2 கீவேர்ட்ஸ்க்காகலாம் அமௌண்ட் போட மாட்டாங்க. மொத்தமாக க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா?
ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னு நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. சார்லாம் ரொம்ப லாங்காக வீடியோ போட்டிருந்தாரு. நான் ஷார்ட்டாக முடிச்சிட்டேன். ஓகேங்களா? அதனால் இனிமேட்டுக்கு கரெக்டாக டாஸ்க் பண்ணுங்கள். இந்த அப்டேட் யார் யாருக்குன்னா மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர், அந்த டிஜிட்டல் இன்ஃப்ளூயர் அண்ட் கண்டென்ட் ரைட்டர், இந்த 3 பேர்த்துக்காகவும் நான் இந்த வீடியோ ரெடி பண்ணி போட்டிருக்கேன். ஓகேங்களா? அடுத்தடுத்த வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ச்சியாக இன்றைக்கி வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். வீடியோவை நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ வாட்சிங். பாய்.